ஆண்டவர் இந்த வருஷம் விரும்புகிறது என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது எந்த விஷயத்திலையும் எரிச்சல் படக்கூடாது. ஆமென். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் தேவ பிள்ளைகளுக்கு எரிச்சல் குணம் பெறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? பொல்லாதவர்கள். அப்படி என்று சொன்னால் இந்த வருஷம் உனக்கு யார் இருப்பாங்க? பொல்லாதவர்கள். பொல்லாதவங்க இருப்பாங்க. இந்த வருஷம் ஜெயத்தின் ஆண்டு, இந்த வருஷம் வாய்ப்பின் ஆண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளை சூழ யார் இருப்பார்கள்? பொல்லாதவர்கள். பொல்லாதவர். ஐயா, செங்கடல் பிளக்க வேண்டும் என்றால், கடலில் பிளந்து ஜனங்கள் நடக்க வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகள் கடலுக்கு வரத்தான் வேணும், பின்னுக்கு எகிப்தியர் வரத்தான் வேணும், போற வழி இல்லாமல் இருக்கத்தான் வேணும். அப்பத்தான் கர்த்தருடைய அற்புதம். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம் பொல்லாதவர்கள் எழும்புவார்கள். ஆமென். நியாயக்கேடு செய்கிறவர்கள் எழும்புவார்கள். ஆமென். நீ செய்த காரியங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் பெருகுவார்கள். உன்ற நன்மையை நினைச்சு பார்க்காத நன்றி அற்றவர்கள் லண்டனில் இல்ல, உன்ற வீட்டுக்குள்ளேயே எழும்பும், உன்ற சபைக்குள்ளேயே எழும்பும். ஆனால் அந்த நேரம் கர்த்தர் என்ன சொல்லுவார்? எரிச்சல் அடையாத, பொறாம கொள்ளாத, என்னை நம்பியிரு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணி உன்னை நான் ஜெயிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் 2 பாவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. 2 பாவம். அதுல ஒன்று எரிச்சல். ஆமென். எரிச்சல் என்று சொன்னால் பதட்டம் அடைகிறது. எரிச்சலுக்கான தூய தமிழ் என்னவென்று சொன்னால் பதட்டம் அடைகிறது. எரிச்சலும் பொறாமையும் ஒரே விதத்தில் தான் வெளிப்படும். எரிச்சலை கொஞ்சம் தொட்டுட்டு பொறாமையில கொஞ்ச நேரம் நிக்க போகிறேன். எரிச்சல் என்பது பதட்டம் அடைவதை குறிக்கிறது. இந்த எரிச்சல், இந்த பதட்டம், இந்த பாவ குணம் எப்போ ஒரு பிள்ளைக்குள்ள வருகிறது என்று சொன்னால், கோபம் வந்த பின்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வந்த பின்பு? கோபம். பொல்லாதவளா மனுஷி தெரியும், பொல்லாதவனா கணவன் தெரியும். அப்போ ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு பிறகு என்ன வரும்? எரிச்சல். வேண்டா பெண்டாட்டி, கைதொட்டா குற்றம். அது இந்த வருஷம் ரொம்பவே இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், எரிச்சல் படாது. ஆமென். எரிச்சல் படாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோபத்தின் பிறகு ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்காத அளவுக்கு உங்களுடைய நெஞ்சம் படபடக்கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தின் பிறகு வர்ற சுபாவம் தான் எரிச்சல். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பொறுமை இழந்த பிறகு, அவனுக்குள்ள இருக்கிற பொறுமை லிமிட் தாண்டின பிறகு அவனுக்குள்ள வருகிற சுபாவம் எரிச்சல். பாசரை பொறுத்து கொண்டிருப்பாங்க. ரைட், இந்த வருஷம் பார்ப்போம் இவர் எங்களோட எப்படி நடக்கிறார், எங்களோட வீட்டுக்கு எப்படி வாரார், எப்படி செயல்படுறார் என்று கொஞ்சம் பொறுத்திருப்பாங்க. அந்த பொறுத்திருக்கும் பொழுது அதை அவர் செய்யாத பொழுது வருகிற சுபாவம் தான் எரிச்சல். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷம் அந்த சுபாவம் தினேசுக்குள்ள வரக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அந்த எரிச்சல் 3 காரியத்துக்கு பிறகு வரும். ஒன்று கோபத்துக்கு பிறகு வரும், 2வது பொறுமை இழந்த பிறகு வரும், 3வது எந்த மனுஷன் மேல வெறுப்பு வருகிறதோ வெறுப்புக்கு பிறகு வருகிறது எரிச்சல். அம்னோன் தாமாரை அதிகமாய் நேசித்தான். எப்படி நேசிக்கிறான்? அவளை எப்பொழுதும் தன்னோடு இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அன்பு காட்டுகிறான். அவள் கிடைக்காதபடியால் பைபிள் எழுதப்படுகிறது, அவளை நினைச்சு நினைச்சு அவன் உடம்பே குறைஞ்சு போயிட்டது, அவன் மெலிஞ்சு போயிட்டான். ஆனால் ஒரு நாள் என்ன நடக்குது? அவளை அவன் அடைஞ்சு அங்கே உறவு சம்பந்தமான காரியங்களை முடிச்ச பிறகு அவனுக்குள்ள வெறுப்பு வருகிறது. அந்த வெறுப்பில் அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? அவளை தள்ளி உதைச்சு வெளியே அனுப்பி விடுகிறான். ஒரு காரியங்கள் நிறைவேறின பிறகு வருகிற வெறுப்பு. தேவ பிள்ளையே, இந்த எந்த காரியமும் இந்த வருஷம் உன்னை அண்டாதபடிக்கு கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே நம்பி
அல்லேலூயா எரிச்சல் படாத. ஆமென் ஆனா பேய் குணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா என்ன குணம் வரக்கூடாது? பேய் குணம். பேய் குணம் வரக்கூடாது. எந்த நேரமும் வீடு ஒரே சத்தம், எந்த நேரமும் போனில் ஒரே சண்டைகள், எரிச்சல்கள், பதட்டங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆண்டவற்ற பிள்ளைகள் பொறுமையாக இருக்க வேண்டும்.